அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியை தனிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்து மீட்டெடுப்பதற்காக தந்தைக்கு பின்னால் மகன் என்ற அந்த கூட முழு ஆதரவை கொடுத்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றவர்களாக சகோதரி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். கோடி தொண்டன் கட்சியில ஒருவரு பொறுப்பாக உயர்ந்து இன்று பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில மகளிரணி தலைவர் அந்த பொறுப்பில் இருந்து முக்கியத்துவத்தை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் கொடுத்திருக்கின்றோம். நம்முடைய வெற்றி வேட்பாளராக உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, இந்த சாதாரண நாளில் நீங்க பாராளுமன்றத்தில் இன்னைக்கு காலையில நம்முடைய மத்திய 29 பாராளுமன்ற தேர்தலில் இருந்து நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் 33% இங்கிருந்து பாராளுமன்றத்திற்கு செல்ல இருக்கின்றார்கள். அதன் பிறகு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 33%, பல மாநிலங்கள்ல 5% கீழே தான் நம்முடைய சகோதரிகள் இருக்கிறாங்க. ஆனா 51% வாக்காளர்கள் சகோதரிகள். தமிழகத்தில் 50.8%, 51% நெருங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் சட்டமன்ற மாவட்ட தலைவர் ஜெகதீஷ் அவர்கள் எல்லோரும் இணைந்து உங்கள் முன்பு வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கூடிய இதே வேளையில பாராளுமன்றத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சேலத்தில் இதை கொளுத்திக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு திமுக காரர்கள் தெரியாம கேட்கிறேன், ஐயா இந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுது? பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. யாருக்காவது சட்ட திருத்தத்தில் பிரச்சனையா? யாருக்கும் இல்லை. தமிழக மாநிலங்கள் சேர்ந்து பாராளுமன்றத்தில் 23.9% இன்னைக்கு நாம் இருக்கிறோம். நம்முடைய எம்பிக்கள் மொத்த எண்ணிக்கை நாம் இதை உயர்த்திய பிறகு மறுபடியும் 29.9% நாம் இருக்கிறோம். அப்ப நம்ம யாருக்கு குறை வச்சோம்? எப்படி நம்முடைய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு என்ன குறை மோடி அவர்கள் வைத்தார்? மொத்த எண்ணிக்கையை உயர்த்தி மோடி ஐயா அவருடைய எண்ணம் பாராளுமன்றத்திற்கு பெண்கள் வர வேண்டும் என்பது அவருடைய ஒற்றை எண்ணம். எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவரை, நாட்டினுடைய முதல் குடிமகனை, ஒரு சகோதரியை, தாய்மாரை கொண்டு வந்து ராஷ்டிரபதி பவன்ல இலக்கணமாக இருந்திருக்கின்றார்களோ, நம்முடைய இவர்களை மன்னிக்கவே கூடாது. 39 59 உயர்த்தி தமிழகத்தினுடைய மொத்த உயர்த்தி, அம்மா நம்ம மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணீங்க. மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணியிருந்தால் தமிழகத்திற்கு பிரச்சனை வந்திருக்கும். அது மோடி அவர்களுக்கும் தெரியும். ஏன்னா நாம் எல்லாம் 12 காலமாக மக்கள் தொகை அடிப்படையில் நிறைய நம்ம மக்கள் தொகையினுடைய சதவீதத்தை குறைத்திருக்கின்றோம். இன்னைக்கு மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணாம எல்லா மாநிலத்திற்கும் நேரடியாக 50% உயர்த்தி தமிழகத்தினுடைய பங்கை உயர்த்தி ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவுக்கு அதே சதவீதத்தை கொடுத்து இப்போது நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றார். இந்த சட்டம் யார் நினைத்தாலும் கூட திருத்த முடியாது. சகோதரிகள், இங்கு இருக்கக்கூடிய சாதாரண பெண்மணிகள் எப்படி கவிதா ஸ்ரீகாந்த் அவர் நின்று கொண்டிருக்கின்றார்களோ, இவரை போன்ற சாதாரண சகோதரிகள் பாராளுமன்றத்தில் தங்கபாண்டியன் அவங்க தென் சென்னையிலிருந்து அவங்க போகணும், கீதாஜியோடு அவங்க போகணும். ஒரே குடும்பத்திலிருந்து அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய சகோதரிகளாக இருக்கக்கூடிய குழந்தைகளை மட்டும் அனுப்பணும். பாமர குடும்பத்திலிருந்து, அறந்தாங்கி போல இந்த மண்ணில் இருந்து, புழுதிக்காட்டில் இருந்து முன்னேறக்கூடிய சகோதரிகளுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சொந்தங்கள், நேற்று கருத்து சொன்னார். இதை எதிர்த்து திமுக எதுக்குறீங்க? நம்முடைய சகோதரிகள் உயிரிழத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? புழுதிக்காட்டிலிருந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஒற்றை காரணத்துக்காக மட்டும்தான் திராவிட
கொண்டிருக்கின்றார்கள் அருமை சொந்தங்களே. அதனால் இன்னைக்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளில அறந்தாங்கியில அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களோடு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கூடிய அதே நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்து நான் எப்பொழுதும் பெண்களுடைய பாதுகாவலாக இருப்பேன், அவருடைய குரல் டெல்லியிலே பாராளுமன்றத்தில் கேட்க வேண்டும் எண்ணத்தை இன்னைக்கு நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, இது சாதாரண ஒரு தொகுதி இல்லைங்க. ஒரு குடும்ப ஆட்சிக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய தொகுதி. தமிழகத்துல வறுமை பிடியில மொத்தமாக பார்த்தீங்கன்னா எந்த திட்டங்களும் செயல்படாம முடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி. நம்முடைய அக்காவை எதிர்த்த எஸ் டி ராமச்சந்திரன் அவங்க நிற்கிறார். அவருடைய ஒரே ஒரு அடையாளம் என்னங்க? அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அடையாளம் அண்ணன் திருநாவுக்கரசர் அவருடைய மகன் என்கின்ற அடையாளம் மட்டும்தான். இந்த எம்எல்ஏவுக்கு எந்த அடையாளம் இல்லை. ஐயா போன முறை ஓட்டு வாங்கி ஜெயிச்ச பிறகு 5 வருஷம் கழிச்சு 8 இன்னைக்கு பார்த்திருக்கிறார், மறுபடியும் இன்னைக்கு வந்திருக்கிறார். எப்படி காங்கிரஸ் கட்சியில அவருக்கு சீட்டை கொடுத்தாங்களோ அதன் பிறகு இந்த வண்டியில சுத்திட்டு இருக்கிறார். ஆனா மண்ணின் மைந்தர் இங்கேயே இருக்கக்கூடியவர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் நான்குக்கு பிறகு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஒரு உயரிய பொறுப்பில் தமிழக அரசு அமரத்தான் போறார். அன்னைக்கு அவருக்கு வலு சேர்க்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு சட்டமன்ற வேட்பாளர் உங்கள் முன்னாள் வெற்றி வேட்பாளர் தாமரை சின்னத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இந்த அரிய வாய்ப்புகளை தவறவிடாமல் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு தெரியும், இன்னைக்கு தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொந்தமாக 169 இடத்தில் நிற்கிறது. 169 இடத்துல தமிழகத்தில் ரெட்டலை நிற்கிறது கட்சியாக. அதன் பிறகு சில கூட்டணி கட்சிகள் ரெட்டலையில் நிற்கிறார். பாரதிய ஜனதா கட்சி 27 இடத்துல. அதனால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொன்னேன். மேல் 4க்கு பிறகு தமிழகத்தில் உறுதியாக மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நாற்காலியில் வந்து அமர வேண்டும் என்று அருமை சொன்னீங்களே. அதை நடக்கணும்னா இங்கிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இங்கிருந்து நம்முடைய கூட்டணி சார்பாக போகும். இங்கிருந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக முன்மொழியக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இங்கிருந்து நீங்க அறந்தாங்கிலிருந்து அனுப்பி வைக்க. அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, ரொம்ப ஆச்சரியமாக 2006 இதே தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்த உதயம் சந்திரசேகர் அவருடைய மகன் சரண் ராமச்சந்திரன் ஒரு வீட்டுக்கு போய் அவரே ஒரு வீட்டுக்கு போய் காங்கிரஸுக்கு ஓட்டு போடாதீங்க, காங்கிரஸுக்கு ஓட்டு போடாதீங்க, காங்கிரஸுக்கு ஓட்டு போடாதீங்க. அதனாலதான் உதயம் காங்கிரஸுக்கு ஓட்டு போடாதீங்க. ஐயா இன்னைக்கு நம்ம பிரச்சாரத்தை காங்கிரஸ்காரங்க நீங்களே பண்ணா அப்புறம் நாம எதுக்கு இருக்கிறோம்? காங்கிரஸ் கட்சிக்காரங்க நீங்களே வேட்பாளருக்கு ஓட்டு போடாதீங்க. இன்னைக்கு பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவதற்கு தயாரா இல்லை. திமுக தொண்டர்களும் அவர்களும் தயாராக இல்லை. இந்த தொகுதியை பொறுத்தவரை நீங்கள் எல்லாம் சேர்ந்து வெற்றியை உறுதி செய்து விட்டீர்கள். அக்கா அவர்களுக்கு நாங்கள் இருக்கின்றோம், நாங்கள் வலிமையாக இருக்கின்றோம், தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இருக்கின்றோம், தாமரையோடு இருக்கின்றோம், ரெட்டலையோடு இருக்கின்றோம், கூட்டணி கட்சி சின்னங்களோடு இருக்கின்றோம் என்று வெற்றியை நீங்கள் உறுதி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அருமை சகோதரிகள். அதனால இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் இங்கேயே இருந்து தங்கி உங்களுக்கு எப்ப கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய ஒரு அற்புதமான மனிதருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமை சொந்தங்களே, அறந்தாங்கி மட்டும் பாருங்க. 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி முடித்து வெளியே வரும் பொழுது அறந்தாங்கியில 1,37,250 புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி உட்பட 1,37,250 சிறு குறு விவசாயிகளுக்கு பாரத பிரதமர் 6,000 ரூபாய் வருஷம் கொடுத்தாங்க. 6,000 ரூபாய். ஐயா பேசுறீங்க ஐயா, 6,000 ரூபாய் வருஷம் கொடுத்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை விட்டு வெளியே வரும் பொழுது 83,405 விழுந்தது. அப்ப 51 விவசாயிகள் எங்க காணாம போனாங்க? திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு 51,000 விவசாயிகள் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டுமே நீக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரதமருடைய 6,000 ரூபாய் கிசான் திட்டத்துல கூட்டுப்பட்டா ஆதார்ல பேர் வேறையா இருக்குது, பேங்க் அக்கவுண்ட்ல வேறையா இருக்குன்னு 51,000 விவசாய நண்பர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அருமை சொந்தங்களே, விவசாய பெருமக்களே, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு அண்ணன் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் பெரிய பொறுப்பு அரசு பொறுப்பில் அமர்ந்த பிறகு இந்த 51,000 பேர்த்தை திருப்பி சேர்த்துவது நம்முடைய கடமை. ஏன்னா இவர்கள் வேண்டாம் வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். இவர்களுக்கு 6,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கோரி நினைக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டு காலத்துல ஒரு விவசாயத்திற்காக, நீர் மேலாண்மைக்காக, குடித நீருக்காக ஒரு செங்கலை கூட ஸ்டாலினை எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கிறேன். இன்னைக்கு ஒரு கறவை பசுமாட்டை கொண்டு போய் ஸ்டாலின் ஐயா முன்னாடி நிறுத்தினீங்கன்னா
ஐயா பால் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா காம்புல இருந்து பால் கறக்குமா கொம்புல இருந்து வருமானு கூட தெரியாத ஒரு பொம்மை முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயாவை பத்தி தெரியும். அது ஒரு டீ கொடுக்குற பொம்மை. ஐயா டீ கொடுக்குற பொம்மை. காலையில 6 மணிக்கு வீட்டுல டீ கொடுத்துட்டாங்கன்னா 12 மணி வரைக்கும் ஸ்டாலின் ஐயா ஒண்ணுதான் சொல்லுவாரு, டெல்லி டெல்லி டெல்லி. அப்புறம் 12 மணிக்கு மறுபடியும் டீ கொடுத்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஹிந்தி ஹிந்தி ஹிந்தி. அப்புறம் 6 மணிக்கு மறுபடியும் டீ கொடுத்தீங்கன்னா நைட்டு 9:30 வரைக்கும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க வஞ்சிக்கிறாங்க வஞ்சிக்கிறாங்க. இந்த 3 மட்டும்தாங்க. நைட்டு தூங்கிடுவாரு, காலையில மறுபடியும் டீ கொடுப்பாங்க. இதை 5 ஆண்டு காலமாக இதை தவிர ஏதாச்சும் ஒரு பேசிக்கிட்டாருங்களா? இதை தவிர பேசுற கேட்டீங்களா? டெல்லி ஹிந்தி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறான். இந்த 3ஐ தவிர எதுவும் பேசல. இன்னைக்கு மக்கள் தேர்தல் என்ன எதிர்பார்க்கிறாங்க? ஐயா 5 வருஷ காலம் முதலமைச்சராக தொடங்குறது. அவரே 5 வருஷம் ஆச்சு. அறந்தாங்கியில் சுற்றுச்சாலை அமைக்கப்படும் இல்லை. கோட்டை பட்டணத்தில் கடல் உணவு பதப்படுத்தும் குளிர்சாதன கடை அமைக்கப்படும். அறந்தாங்கியில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும். எதுவுமே செய்யும். ஆனா முதலமைச்சர் வந்தாருன்னா ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், 99% வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம். ஐயா அது வந்து ஸ்பெஷல் கீ. எலெக்ஷன் மட்டும் அந்த கீ 2 திருகுனா 99% நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்லுவார். அருமை சொந்தங்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 511 வாக்குறுதியில வெறும் 70 வாக்குறுதி மட்டும்தான் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அது 15% மட்டும்தாங்க. வெறும் 15%. 85% வாக்குறுதி நிறைவேற்றாம பொய்யை பேசிக் கொண்டு சுற்றிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். அவர் இன்னைக்கு இன்னொரு பொய்யை சொன்னார். டெய்லி அவர் முதலமைச்சர் பொய் சொல்றது மட்டும் நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியை விட அவருடைய பொய் தாண்டி விடும். இன்னைக்கு சொன்ன பொய் பாருங்க. உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு உள்ளாட்சி தேர்தலில் கொடுத்தவன் நான் இல்லைங்க. 2016 பிப்ரவரி மாசம் உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடை கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் என்பது நம்ம எல்லாருக்கும். 2019 அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு அன்னைக்கே உள்ளாட்சியில் 50% சகோதரிகள் கொடுத்தாச்சு. ஆனா இன்னைக்கு தான் ஸ்டாலின் ஐயா தூக்கத்திலிருந்து விழிச்சு நான் உள்ளாட்சியில் 50% கொடுத்த பொய்ய சொல்றாங்க. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த சரித்திர சிறப்பு வாய்ந்த